அங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போக எப்பப்பா வர? எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு கோகுல். அம்மா, ஏன் நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். என்னை எப்போ கூட்டிகிட்டு போக மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டுப்பா. அம்மா, உனக்கு எப்படி சொல்கிறது? எங்கள் ஊர் உனக்கு செட் ஆகாது. உனக்கு அங்கே தான் சரியாக வரும். நீ அங்கேயே இருந்துக்கோயேன். செலவு பற்றிலாம் கவலைப்படாத. நான் மாதம் மாதம் பணம் அனுப்பி வச்சிடுறேன். டே கோகுல், அப்ப நீ வர மாட்டியா? ஏண்டா இப்படி பேசுற? அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்போ வைக்கிறேன். ஹலோ ஹலோ. பார் லட்சுமி, நான் உன்னை கஷ்டப்படுறதுக்காக பேசல. காலத்துல பெத்தவங்களுக்கு வயசாயிட்டாலே குழந்தைய பார்த்துக்கவும் வீட்டை பார்த்துக்கவும் தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் டப்ளால வேலை செய்யற வரைக்கும் தான். டப்ளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, செலவு மட்டும்தான். டப்புலே ஆசிரமம் முதிர்லன்னு போய் சேர்ந்துடும். அதுதான் டபுளுக்கு கௌரவம் கூட. இவ்வளோ நாளா என் பையன் வரான்னு உங்க முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? தான் பையன் என்ன பண்ணாலும் பெத்தவங்க அவங்கள அடுத்தவங்க முன்னாடி விட்டு தர மாட்டாங்க. என் பையனை ஒதுக்கிட்டாலும் என்னால் அவனை வெறுக்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் ஏன் பையன். இனிமேல் இதுதான் நம்ம வீடு. இங்க இருக்கிறவங்க தான் நம்ம சொந்த பந்தம். கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே சந்தோஷமா வாழ கத்துக்கணும். பக்கத்துல பாசம் காட்டன் பையன் இல்லைனாலும் ஆறுதல் சொல்லி தண்ணீர் தடைக்க நீங்க இருக்கீங்க அம்மா. இனிமேலிருந்து நான் இந்த வாழ்க்கையை பழகிக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா.
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.